Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB English 10th யூனிட்ல அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். அண்டு முக்கியமான இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு நியூ யூனிட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு கவர் ஆகியிருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டாக லாங்குவேஜ் ஸ்கில்ஸில் இந்தந்த டாபிக் அப்படின்னு சொல்லி ஒக்காபுலரி அண்ட் கிராமர் ரெண்டும் சேர்த்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸில் கொடுத்துருக்காங்க. 11+ மார்க்ஸ் வரக்கூடிய யூனிட்ஸில் 10th யூனிட்டுமே ஒன்று. உங்களுக்கு தெரியும் 110ல் ஒரு யூனிட்டுக்கும் 11 கேள்விகள். ஒரு சில யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா 13, 14 கேள்விகள் கூட வந்திருக்குது. எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11+ கேள்விகள் இந்த 10th யூனிட்லேயுமே வரலாம் அப்படின்ற அளவுக்கு கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு நியூ யூனிட். இந்த யூனிட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸு எந்தெந்த புக்கில் படிக்கலாம், எப்படி கவர் பண்ணலாம், அதே போல் அந்த புக்ஸ்லாம் எங்கே கிடைக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10th யூனிட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஹோல் டாபிக்கு. அதாவது ஒரு 13 முதல் 14 டாபிக்ஸ் வரக்கூடியதாக இருக்குது. அண்டு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு எந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா டாபிக்ஸுமே வெல் வெர்ஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் நல்லா வெல் வெர்ஸ்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். ஈஸியாக கேள்விகள் கேட்டு அதில் ஆன்சர்ஸை ஷஃபில் பண்ணி ட்ரிக்கியாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது. அதாவது பர்பஸோட நம்ம ஒரு டாப்பிக்கையும் படிக்கணும். பர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது டைரக்டாக டெஃபினேஷன் கேட்பாங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டினாக கேட்பாங்களா, அதுதான் பர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டைரக்டாக ஒரு ஆக்சிமோரான் அதுக்கு எப்படி இருக்கணும் அதோட டெஃபினேஷன் கொடுத்துட்டு கூட அவங்க கேட்டுடலாம். இதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய டெஃபினிஷன் லெவல். அப்படி இல்லைன்னு சொன்னா பொயட்டிக் லைனை கொடுத்துட்டு கேட்கலாம். பொயட்டிக் லைன்னு சொல்லும்போது நம்ம இந்த யூனிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதர் யூனிட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப்டு போயம் கொடுத்துட்டு அந்த லைன் கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்கறது டிஃப்ரெண்டா இருக்கும். மேக்சிமம் டெஃபினேஷனுக்கு போய் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு இது இல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பர்பஸ், ஒரு டாப்பிக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம அந்த டாபிக்ல வெல் வெர்ஸ்டு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா தான் ஒரு எக்ஸசைஸ்க்கும் நம்ம போறது, செக் பண்றது, எரர் கரெக்ஷன் பண்றது, எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மோட் ஆஃப் த யூனிட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எப்படி இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது இந்த இன்ஃபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை மட்டுமே படிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயுமே அந்த டாபிக்ஸ் நமக்கு ஆட் ஆகுது. ஹோமோஃபோன்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதுமா? அப்படி இல்லை. ஹோமோஃபோன்ஸு, ஹோமோனேம்ஸு, ஹெட்ரோனேம்ஸு இல்லைங்களா, ஒன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சவுண்ட் இருக்குது, ஸ்பெல்லிங் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸோ டைப்ஸோ இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும், தெரிஞ்சு நம்ம படிக்கணும். இப்போ ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்களே, இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனால் போதுமா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறேன். அந்த மாதிரி தான் ஒன்றுமே இருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட் இருக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க செல்ஃபாக. எனக்கு எது கொடுத்தா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், மற்றதுலலாம் பார்த்தா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட் இருக்கு. என்னன்னா, ஆஸ் ஃபார் அஸ் நம்மளோட CNR இங்கிலீஷ் அகாடமியில இருந்து பேசிக்கா இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டு, இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஆல்ரெடி நம்ம டெட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ல இருந்து ஃபுல்லாவே எல்லா கிராமர் பார்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். ஆர்டிகல்ஸ்ல இருந்து, டிட்டர்மினர்ஸ்ல இருந்து, ஹோமோஃபோன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், சென்டென்ஸ் பேட்டர்னு எல்லாமே உங்களுக்கு கிராமர் பார்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா
பேசிக்காவே வந்து கொடுத்துருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ட்ரிக்கியா வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு சென்டென்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் வந்து சின்ன சின்ன க்ளூ தான் இருக்கும், அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருக்கிற வீடியோஸை செக் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக்கா வந்து ஒரு நாலேஜ் வந்துடும். நான் இங்க வந்து நாலேஜ் மென்ஷன் பண்றத வந்து கொஞ்ச நாள் வந்து முன்னாடி படிக்காம இருந்திருப்பாங்க, இப்ப வந்து ப்ரிப்பரேஷன்ல ஈடுபட்டிருப்பாங்க, அதை ரிலேட் பண்ணி தான் நாலேஜ் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்றேன். அதர் தென் தட் எதுவுமே தெரியாம அதை பார்க்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எப்படி எந்தெந்த புக்ஸ்ல எல்லாம் கவர் ஆயிருக்குது அப்படின்ற இன்ஃபோஸ் பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு யூனிட் 10 ரெக்கமெண்டட் புக்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமர் டாபிக்கை வந்து நம்ம இப்போ தனியாக பார்க்குறோம். அதாவது ஃப்ரேசஸ், டென்சஸ், வாய்ஸ், அஃப்கோர்ஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்டிகல்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன் எக்ஸெட்ரா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு பார்க்க வேண்டியது வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோஸ். அது நீங்க இந்த வீடியோஸை பார்க்கும்போதே உங்களுக்கு அது எந்தெந்த புக்ல இருந்து கவர் ஆயிருக்குது அப்படின்றது தெரிய வந்துடும், 6th இருந்து 12th வரைக்கும். ஏன்னா நான் சொல்ல வந்த இன்ஃபோ அதுதான். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா SCERTல இருக்கக்கூடிய 6th and 12th இங்கிலீஷ் புக்ல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கும் பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸோ போயமோ சப்ளிமெண்ட்ரியெல்லாம் படிக்க தேவையே கிடையாது. கிராமரில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் நான் வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அண்டு அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் புக்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றது டியூ டு எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ், இதெல்லாம் வச்சு எந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி ஸ்கோர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன் பை ரென் அண்ட் மார்டின். இது நிறைய பேருக்கு வந்து கேட்கும்போது இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்போம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயுமே சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு அண்டு எல்லார்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு புக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க, 6th படிக்கிறாங்க, இப்போதான் வந்து ஒரு நல்ல பேஸுக்கு அவங்கள கொண்டு வரணும் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸு அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் ரென் அண்ட் மார்டின் மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபோ இருக்கிற புக்கு இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லை, அதை அடித்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய டீச்சர்ஸ் கிட்ட இந்த புக் இருக்கும் ரெஃபரன்ஸ்க்கு. இல்லாதவங்க நீங்கள் செக் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் பப்ளிகேஷனு. 1935ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து நமக்கு இருக்கு. அதே மாதிரி UPSC எக்ஸாம்ஸ்ல இருந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேரால ரெக்கமெண்ட் பண்ணப்படுற ஒரு புக்கு அப்படின்னுமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதை படிக்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஈஸி இங்கிலீஷ் தான், அண்டர்ஸ்டாண்டபிள் டைஜஸ்டபிள் லாங்குவேஜ்ல தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு புக்கு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் இன் யூஸ் பை ரேமன் மர்ஃபி. இதுல வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது. இன்டர்மீடியட் லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொல்லியிருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. இது வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. 2 புக்கு 3 புக்கு அந்த மாதிரி சேர்த்து உங்களுக்கு பேக்கேஜ்ல வருது. தனியாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறோம். அதே மாதிரி ஸ்டார் ரேட்டிங் பார்த்தே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பப்ளிகேஷன் அதே மாதிரி எடிஷன் எந்த எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி டாபிக்ஸ்க்கு இப்போ வந்து நம்ம கிராமருக்கு பார்த்தோம், ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ரென் அண்ட் மார்டின் ஸ்பெசிஃபிக்கலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி டாபிக்ஸ், அதாவது சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஜெனரல் இங்கிலீஷ் பை SP பக்ஷி, அரிஹந்த் பப்ளிகேஷனோட புக்கு இது. இதுல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆகுது. கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெலடியா வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய சிம்பிள் ட்ரிக், ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா வந்து நிறைய மார்க்ஸை வந்து நம்ம இழக்க வேண்டியதா போயிடும். அதனாலதான் பேசிக் வந்து நம்ம நல்லா வந்து கன்ஃபார்மா வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு படிக்கும்போது நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வேர்ட் பவர் மேட் ஈஸி பை நார்மன் லீவிஸ்.
இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இது வந்து ஒரு நம்பர் 1 வொக்காபுலரி பில்டர் அப்படின்னே சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட வந்து வொக்காபுலரிக்கு எந்த ஒரு புக்குமே கிடையாது, காலேஜில் படிக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, மறுபடியும் வந்து நம்மளை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் புக்கு. அதே மாதிரி இந்த புக்ல வந்து 9th யூனிட்டோட ELT டாபிக்ஸுமே வந்து கவர் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா SAT எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஈவன் டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் புக்காகவே இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாமுமே வந்து இந்த புக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எல்லா புக்குமே வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு இன்ஃபோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் ரிசீவர்ஸ் இருப்பாங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு புக்கு அவங்க கிட்ட இருக்கும், இன்னுமே வந்து நம்மளை வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான புக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ மஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரென் அண்ட் மார்டின் உங்ககிட்ட இருக்க வேண்டியது. அண்ட் தென் ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து ரென் அண்ட் மார்டின்லாம் இருக்குது, ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேர்ட் பவர் புக்கை வந்து வாங்கிக்கலாம். அண்டு 9th யூனிட் ELT கவர் ஆகக்கூடிய புக்கு, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கவர் ஆகக்கூடிய புக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ், அதில் அந்த இன்ஃபோலாம் வந்து கவர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறது, ஆல்ரெடி உங்ககிட்ட இல்லாதது, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி புக்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி புக்ஸ் உங்ககிட்ட இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி காஸ்ட் பார்த்து நம்ம பேக்கேஜாக வாங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து, பப்ளிகேஷன் பார்த்து, ஸ்டார் ரேட்டிங் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்குங்க. சரிங்களா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் புக் இருக்குது. அதாவது க்ளோசரி ஆஃப் லிட்ரரி டேர்ம்ஸ் பை MH ஆப்ராம்ஸ். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் எல்லார்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு புக்கு. அது UGTRB நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, PGTRB ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெட் எக்ஸாமோ செட் எக்ஸாமோ எந்த எக்ஸாமுமா இருந்தாலும் சரி, இந்த புக்கு வந்து மஸ்ட். இது வரைக்கும் என்கிட்ட இந்த புக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்குங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11th எடிஷன் போயிட்டு இருந்தது, இப்போ எந்த எடிஷன்ல இருக்குன்னு சொல்லி தெரியல, செக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு, ஒரு 400+ பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான். இந்த லிட்ரரி டேர்ம்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். நீங்கள் கேட்பீங்க இல்லையா, இந்த புக்கு படித்தா போதுமா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அடித்து சொல்லலாம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நீங்கள் வேற எந்த புக்குமே படிக்க தேவை கிடையாது. இந்த ஒரு புக்கு போதுமானது. A to Z உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஒரு டேர்ம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க. படிக்கிறதுக்குமே பார்த்தா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒன்றுத்துக்கும் எப்படி வந்து பிப்ளியோகிராஃபி இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். லாஸ்ட் புக் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து MH ஆப்ராம்ஸோடது, ஒரு ப்ளூ அவுட்லெட்டோட இருக்கு பாருங்க அந்த புக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து காலேஜஸில் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து UG பண்ணும்போதும் சரி, PG பண்ணும்போதும் சரி, எல்லா காலேஜஸ்லையுமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு புக்கு. ஸோ அதை செக் பண்ணுங்கள், உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கான்னு பார்த்துட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த புக்கை மஸ்ட்டு கண்டிப்பாக வாங்குங்க. அதே மாதிரி ரென் அண்ட் மார்டினையும் மிஸ் பண்ணாதீங்க. இது நமக்கு மட்டும் கிடையாது, பியாண்ட் ஜென்ரேஷன்ஸ். ஸோ யூனிட் 10 ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.